ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஆஸ்திரேலியா எதிரான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர இந்தியா தான் வெல்லும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்திய அணி இதை பண்ணால் மட்டும் போதும்பா, கண்டிப்பாக தொடர வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு, அட்வைஸு கொடுத்துருக்காரு. முன்னாள் இந்திய அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜாகிர் கான் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜாகிர் கான் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. கண்டிப்பாக இந்திய அணிக்கு நிறைய பலம் வாய்ந்த வீரர்கள், நிறைய திறமை வாய்ந்த வீரர்கள் இருக்காங்க. அதனால் ஒரு போட்டி தோற்றனாலாம் நீங்கள் இந்தியாவை கம்பேர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்திய அணி கம்பேக் கொடுக்கறதுல ஒரு பெரிய ஒரு அசுரத்தனமான ஒரு அணி. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள். தேர்டு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியோட கம்பேக் ரொம்ப அசுரத்தனமாக இருக்கும். எனக்கு இந்திய அணி மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த டெஸ்ட் தொடரை இந்தியா தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு முன்னாள் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜாகிர் கான். எஸ், இந்திய அணி மேலே நிறைய பேர் நம்பிக்கை வைக்கிறாங்க. என்னை கேட்டால் எப்படி சொல்கிறது, இந்திய அணி கிரிக்கெட் பிளேயர் அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்களே வைக்கிறது இல்லை, பட் அதோட மூத்த வீரர்கள் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் ரவி சாஸ்திரி கூட இந்திய அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். அப்புறம் நம்ம கௌதம் கம்பீர் கூட கண்டிப்பாக இந்திய அணி நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவரும் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார். அதனால் நிறைய பேர் இந்திய அணி மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதை கண்டிப்பாக காப்பாற்றணும். கண்டிப்பாக அடுத்த போட்டி கண்டி நம்ம தோத்தா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உலகக்கோப்பை கனவு முடிஞ்சிச்சுனே சொல்லலாம். அதனால் அடுத்த போட்டி வெரி 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 இம்பார்ட்டண்டான போட்டி நம்ம இந்திய அணிக்கு. பார்க்கலாம் அவங்களோட கம்பேக் இருக்குமா, இல்லை வழக்கம் போல் நியூசிலாந்து சீரீஸில் அப்படி தான் நினச்சோம். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றோம், செகண்ட் மேட்ச் ஜெயிப்பண்ணு வச்சோம், செகண்ட் மேட்ச் தோற்றாங்க, தேர்ட் மேட்ச் தோற்றாங்க, ஒயிட் வாய்ஸ் ஆகிட்டாங்க நியூசிலாந்து அன்றைக்கி ஆப்போசிட்டாக. அதில் அட்லீஸ்ட் ஒரு 2 போட்டி ஜெயிச்சிருந்தா கூட இந்திய அணிக்கு இந்த சீரீஸ் ரொம்ப ஃப்ரீயாக ஆகிட்டுருக்கலாம். பட் இந்திய அணி ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு கிட்டத்தட்ட சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு டீம் உள்ளே போயிடுச்சு. அடுத்த டீம் இந்தியாவா ஆஸ்திரேலியாவான்னு சொல்லிட்டு தான் ஒரு கேள்வி இருக்குது. என்னை கேட்டால் இந்திய அணி கொஞ்சம் சந்தேகம் போல தாங்க இருக்குது. என்ன பரத் நீயே எப்படி சொல்கிறேன்னு கேட்கலாம். பட் என்ன பண்ணுறது, அந்த அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்திய அணி ரொம்ப ஒஸ்ட்டு, பேட்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. பட் ஜாகிர் கான் இந்திய அணிக்கு ரொம்ப ஆதரவாக பேசியிருக்காரு. அதை நான் பொறுத்து தான் பார்க்கணும். நம்மளை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எதனா ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியில் எதனா சேஞ்சஸ் வேணுமா, இல்லை இன்னும் நீங்கள் இந்திய அணி நம்புறீங்களா தொடர வெல்லுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் கமெண்டில் இந்திய அணி இந்த தொடரை வெல்லுமா வெல்லாத அதை சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.